தமிழகத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களை ஏமாற்றி ஆந்திராவுக்கு மரம் வெட்ட அழைத்துச் செல்வது புதியானது அல்ல என்றும் கடந்த 2013ஆம் ஆண்டு 46 தமிழக தொழிலாளர்கள் ஆந்திராவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுபோல ஆந்திராவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தப்பி வந்தவர்களில் ஒருவரான முருகனுடன் நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். 2013ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டமான பர்கூர் மலைப்பகுதியிலிருந்து 46 தமிழர்களை ஆந்திர மாநிலத்திற்கு மரம் வெட்டுவதற்காக அழைத்துச் சென்றுள்ளனர். இந்நிலையில் அங்கு அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் குறித்து தெரிவிப்பதற்காக அங்கிருந்து தப்பி வந்த முருகன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். முருகன், உங்களை யாரு கூட்டிட்டு போனாங்க? என்ன சொல்லி உங்களை கூட்டிட்டு போனாங்க? சின்னப்பி கூட்டிட்டு போனாரு. சின்னப்பிங்கிறது ஒரு ஆள் கூட்டிட்டு போனாருங்க. மூங்கு வெட்டுறதுன்னு கூட்டிட்டு போனாருங்க. கொண்டு போய் இறக்கி உடனே தப்பிச்செல்லாம் ஓடியான்ட்டாங்க. நம்மளால தப்பிக்க முடியல, நம்மளால தப்பிக்க முடியல. இல்லை, போலீஸ்காரர் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்ச உடனே கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் போனுக்குன்னு எல்லாம் பிடுங்கிட்டாங்க. எல்லாம் சுத்தமா பிடுங்கியாச்சு. எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியாச்சு. ஜெயிலுக்கு போய் நீங்க போக வேண்டியதா, இது மாதிரி நீங்க செம்மர் கட்டை வெட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. இவங்க வந்து கூட்டிட்டு போனது வந்து மூங்கு வெட்டுறதுக்குன்னு. அதாவது உங்களை மூங்கில் வெட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி கேரளாக்கு அழைத்துட்டு போனதா சொல்லியிருந்தீங்க. அப்படி கேரளாக்கு அழைத்துட்டு போகாம ஆந்திர மாநிலத்திற்கு உங்களை எப்படி அழைச்சிட்டு போனாங்க? உங்களை எத்தனை பேர் கூட்டிட்டு போயிருந்தாங்க? நீங்க அங்க சந்திச்ச பிரச்சனைகள்? நாங்க 25 பேர் போயிருந்தாங்க. 25 போகுது. யாராரு எப்படின்னு தெரியாது சார். கொண்டு போய் இறக்கணும் உடனே எங்கெங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. நம்மளால தப்பிக்க முடியல, அப்படி பிடிச்சிட்டாங்க சார். அதோட சரி. இப்ப உங்க மேல என்னென்ன மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு? அதை நீங்க எப்படி எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க? அது திருவண்ணாச்சான் கேஸ் போட்டுக்கிறாங்க. எனக்கு எதுவும் படிப்பு இல்லை, இது இல்லையே சார். ஏன்னா அது அதிகமா இல்லை என்கிட்ட. அது திருவண்ணாச்சான் கேஸ் போட்டுக்கிறாங்க. கேஸே எனக்கு தெரியாது. அது மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தொலைக்காலை செஞ்சு போட்ட போலீஸ்காரனை அடிச்சுட்டா அப்படின்னு எல்லாம் கேஸ் போட்டுக்கிறாங்க. என்னால முடியல, அடி தாங்க முடியாம கொஞ்சம் அடிச்சுட்டாங்க. அடி தாங்க முடியாம எல்லாம் சித்திரவதை பண்ண முடியாம நாங்க ஒன்னும் சொல்ல முடியல. அவங்க பாஷைக்கு நம்மளுக்கு புரியாது. எது சொன்னாலும் கேவலமா திட்டுற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு காட்டுக்குது. நம்மளுக்குமே எனக்கு புரியல. அப்படியே அரசு பண்ணி விட்டுட்டாங்க ஒல்லியா வச்சு. நன்றி. அதாவது மொழி பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும், அதாவது தற்போது வழக்கு தொடர்பாக கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாயை வட்டிக்கு கடனாக பெற்று செலவு செய்து வருவதாக முருகன் தெரிவிக்கிறார். இதோடு தமிழக அரசாங்கம் தங்களை போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிலுவைத் தொகையை வழங்குவதோடு தற்போது சந்தித்து வரும் வழக்கை தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர்.